கார்த்தி, இன்னைக்கு விருந்தினர் பக்கம் செக்மெண்ட்ல யார் கெஸ்ட்னு சொல்லிடலாமா? சொல்லிடலாம். அந்த நாள் திரைப்படத்தின் தயாரிப்பாளர் மற்றும் நடிகர் திரு ஆரியன் ஷாம் அவர்களே இன்றைய நம் விருந்தினர். லெட்ஸ் வெல்கம் ஆக்டர் அண்ட் ப்ரொடியூசர் ஆரியன் ஷாம். வணக்கம் வணக்கம், எப்படி இருக்கீங்க? வணக்கம், நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? சூப்பரா இருக்கும். ஸோ ஒரு அற்புதமான படம் அந்த நாள். ஆக்சுவலா டீசர்லாம் பார்க்கும் போதே எங்களுக்கு வந்து திக்னு இருந்துச்சு. என்னது என்ன நிறைய விஷயங்கள் எலிமெண்ட்ஸ் இருக்குன்னு பார்க்கும் போதே அவ்வளோ பயமா இருக்கு. ஸோ என்ன மாதிரியான படமா இருக்க போகுது அந்த நாள்? ஸோ அந்த நாள் வந்து ஒரு இட்ஸ் பேசிக்லி வந்து ஹாரர் சைக்கலாஜிக்கல் த்ரில்லர். அதுதான் வந்து அந்த நாள். ஸோ ஃபுல்லாக நாங்கள் ஹாரர் அண்ட் அக்கல்ட் பேஸ் பண்ணி வந்து எடுக்கப்பட்ட வந்து படம் இது. ஸோ இந்த படத்தில் வந்து மாயா யாகினின்னு சொல்லி ஒரு ஐடியலை இன்ட்ரடியூஸ் பண்ணுறோம். இது உண்மையிலுமே அந்த இட்ஸ் சார்ட் ஆஃப் அ டார்க் என்டிட்டி. இந்த காடை வந்து முன்னாடி நம்ம முந்தின காலத்தில் வந்து ப்ரே பண்ணிட்டு இருந்தாங்க. ஸ்பெசிஃபிக்காக சொல்லணும்னா அந்த முகல் ரூலர்ஸ் வந்து ப்ரே பண்ணிட்டு இருந்தாங்க. இது வந்து எப்படின்னா நரபலிக்கான ஒரு ஒரு ஐடியல்னு வந்து சொல்லலாம். இது ஃப்ரம் ஹுமாயூன் டைம், ஷாஜஹான், அவுரங்கசீப் அவங்கெல்லாம் வந்து ப்ரே பண்ணிட்டு இருந்தாங்க. என்னன்னா வந்து அவங்களுக்கு நரபலி கொடுத்து இந்த சாமிக்கு இது சாமின்னு சொல்ல முடியாது. எப்படி சொல்லலாம்னா வந்து சாத்தானின் வந்து கடவுள்னு வந்து சொல்லலாம். அதை ஒரு டார்க் என்டிட்டி. இந்த மாயாகினிக்கு அவங்க வந்து நரபலி கொடுத்து இன் ரிட்டர்ன் அவங்களுக்கு வந்து இந்த பவர் அண்ட் ஃபேம் அண்ட் வெல்த் அதுக்கு அவங்க வந்து பண்ணிட்டு இருந்தாங்க. அக்பர் வந்துட்டு தான் இந்த வழிபாடை வந்து ஸ்டாப் பண்ணார். ஏன்னா ஃபர்ஸ்ட் ரீசன் வந்து இது அகெயின்ஸ்ட் ஹியூமனிட்டி ஒன்று. ரெண்டாவது விஷயம் வந்து அது அவங்களோட மதத்துக்கு வந்து வந்து எதிரான ப்ராக்டிஸ், இஸ்லாமுக்கு ஆப்போசிட்டான ப்ராக்டிஸ்னால ஒரு அக்பர் வந்து ஸ்டாப் பண்ணார். ஸோ அந்த இந்த மாயாகினிக்கான வந்து ரிசர்ச் தான் வந்து ஃபுல்லாக பண்ணி அதை தான் நாங்கள் இந்த படத்தில் வந்து லைக் வந்து காமிச்சிருக்கிறோம். இட் இஸ் அபவுட் ஹியூமன் சாக்ரிஃபைஸ் அண்ட் அக்கல்ட். ஸோ அதே மாதிரி இந்த டீசர் பார்த்தோன்னே இதனுடைய டைட்டில் வந்து ஒரு பயங்கர இம்பாக்ட். ஏன்னா ஒரு ஆல் 80s கிட்ஸ்க்கு எல்லாருக்குமே வந்து ஒரு மெமரபிளான ஒரு டைட்டில். கண்டிப்பாக. ஸோ திரும்ப இது ஒரு 2K கிட்ஸுக்கு கனெக்ட் பண்ணுறீங்க. ஸோ இந்த டைட்டில் கிடைச்ச விதம், ஏன் இந்த டைட்டில் சூஸ் பண்ணீங்க? ஸோ இந்த டைட்டில் வந்து ஏன்னா வந்து இந்த அந்த நாள்ன்றது வந்து இந்த ஒரு நாளில் நடக்கக்கூடிய வந்து வந்து கான்டென்ட் தான் இது. இந்த ஒரு நாளில் நரபலி வந்து ஆகுது. அதனால தான் இந்த வந்து டைட்டில் ஆப்டாக எங்களுக்கு வந்து தோணுச்சு. ஸோ நாங்கள் இந்த டைட்டில் வந்து எடுத்தோம். மற்றபடி சிவாஜி கணேசன் சார் அந்த நாளுக்கும் நம்ம அந்த நாளுக்கும் எந்த ஒரு வந்து சிமிலாரிட்டியும் வந்து இல்லை. அது வேற கதை, இது வேற கதை. ஓகே, அதெல்லாம் ஒன்று சொல்லிக்கலாம். அந்த நாளோட இது 10 மடங்கு இன்னும் கூட பெருசாக வந்து இருக்கும்னு நான் வந்து நம்புறீங்க? அவ்வளோ கான்ஃபிடென்ட்டாக தான் வந்து இருக்கேன். ஏன்னா எனக்கு தெரிஞ்ச அந்த நாள் வந்து கிரிட்டிக்கலாக அக்ளைம் பண்ணாங்க. ஆனால் படம் ஒன்றும் பெருசாக வந்து போகலை, கலெக்ஷன் வைஸாக அப்படி வந்து போகலை. இது வந்து ஒரு 10 அந்த நாளாக வந்திருக்கும். ஓகே. அதே மாதிரியே இந்த கதை எடுக்கும் போது ரொம்ப ஒரு சேலஞ்சிங்கான ஸ்கிரிப்டா இருக்கலாம். ஏன்னா நிறைய விஷயங்கள் ஆடியன்ஸ்க்கு தெரியாது. நீங்க தான் நிறைய விஷயங்கள் வந்து கன்வே பண்ண போறீங்க. அந்த காலத்துல எல்லாம் என்ன மாதிரியான பிராக்டிசஸ் எல்லாம் நடந்துட்டு இருந்துச்சுன்னு. ஸோ இந்த படத்துக்காக என்னென்ன மாதிரியான ரிசர்ச்லாம் நீங்க பண்ணீங்க? அந்த ஐடியல் பத்தின அதை வந்து ரிசர்ச் பண்ணோம். அதுக்கான வந்து வழிபாடுகள் வந்து வந்து என்னென்னு பண்ணோம். அந்த அக்கல்ட்டுக்கான திங்ஸு வந்து என்ன, அப்புறம் இந்த பிளாக் மேஜிக்கான வந்து திங்ஸ் வந்து என்ன. இது எப்படி சொல்கிறேன்னா தமிழ் சினிமாவில் இந்திய சினிமாலேயே இவ்வளோ வந்து ரிசர்ச் பண்ணி இந்த வழிபாடு அதாவது இந்த பில்லி சோனியம், இந்த பிளாக் மேஜிக்கான இந்த வந்து ரிச்சுவல்ஸை யாருமே வந்து வந்து காட்டியிருக்க மாட்டாங்க. அதை வந்து நாங்கள் தான் வந்து வெளியே கொண்டு வரோன்றது வந்து சொல்லலாம். ஸோ இன்னொரு பக்கம் வந்து இந்த படத்தில் நீங்கள் வெறும் ஹீரோ மட்டும் கிடையாது, ரைட்டரும் கூட, அதே சமயத்தில் நீங்கள் ப்ரொடியூசரும் கூட. ஸோ இந்த 3 கிராஃப்ட்டுமே பெரிய பெரிய கிராஃப்ட். ஸோ இதையே சூஸ் பண்ணி இவ்வளோ ரிஸ்க்காக, ஓகே நம்ம வந்து ஒரு நடிச்சிட்டு மட்டும் போயிடலான்னு ஒரு பக்கம் இருந்திருக்கலாம், இல்லை ப்ரொடியூஸ் மட்டும் பண்ணியிருக்கலான்னு இருந்திருக்கலாம், கூடவே ரைட்டராகவும் இருந்திருக்கீங்க. இப்போ படம் வந்து பண்ணலாங்க, எந்த படம் வேணால் வந்து பண்ணலாம். எனக்கும் நான் வந்து நிறைய கதைகள் வந்து கேட்டேன். பெரும்பாலும் வந்து லவ் ஸ்டோரிஸ் கேட்டேன், வந்து ஆக்ஷன் ஸ்டோரிஸ் வந்து கேட்டேன். ஆனால் ஃபஸ்ட்டு படம் பண்ணுறோம், ஒன்று பண்ணால் ஒன்று டிஃப்ரெண்ட்டாக வந்து பண்ணணும். ஏன்னா படம்ன்றது வந்து நம்ம வந்து லைஃப் ஃபுல்லாக வந்து இருக்கும். யூஆர் புட்டிங் இட் அவுட்னா அந்த ஸ்க்ரீன்னா உங்கள் லைஃப் ஃபுல்லாக நீங்கள் பண்ணது வந்து இருக்கும்.
இது வந்து எனக்கு முதலேருந்தே இந்த மாதிரி ஏதாச்சும் டிஃப்ரெண்ட்டாக பண்ணணுன்றது தான் எனக்கு ஒரு வந்து ஆசை. ஸோ அதனால தான் இந்த படம் வந்து பண்ணேன். ஸோ ஏன்னா வந்து இப்போ நம்ம வந்து ஹீரோவை நடிக்கிறோம்னாலே அதுக்கான ஒரு ப்ரிப்பரேஷன் ஒரு டைம் எடுக்கும். ஸோ அஃப்கோர்ஸ் ஷூட்டிங் ஸ்பாட்டில் வந்து அதுக்கான ஹவர்ஸ் அண்ட் ஒர்க்ஸ் இருக்கும். ப்ரொடியூசர் வந்து அதுக்கும் மேலே ஆல் த டைம் வந்து உங்களுடைய டைம் அண்ட் எஃபர்ட். ஐயோ அது பயங்கர ஸ்ட்ரெஸ்ஃபுல்லுங்க. ஸோ இந்த 3 கிராஃப்ட்ல எந்த கிராஃப்ட் உங்களுக்கு ரொம்ப டஃப்பாக இருந்தது? ஸோ ஒர்க்கிங் ஆன் தீஸ் 3 கிராஃப்ட்ஸ் பற்றி சொல்லுங்கள். 3 கிராஃப்டில் எந்த கிராஃப்ட் டஃப்னா நீங்கள் ப்ரொடியூசர்னு வந்து சொல்லலாம். அதுதான் வந்து பயங்கர ஸ்ட்ரெஸ்ஸு. ஆக்டிங் கூட வந்து பண்ணிடலாம், பிகாஸ் எனக்கு எப்போதுமே வந்து ஆக்டிங், ஐ வாஸ் ஆக்சுவலி இன்ட்ரெஸ்டட் இன் ஆக்டிங் ஆல்வேஸ். ஸோ எனக்கு ஸ்ட்ரெஸ்ஸாக வந்து இல்லை. ஆனால் ப்ரொடியூசராகவும் இருந்துக்கிட்டு ஆக்டராகவும் வந்து இருக்கிறது வந்து ஒரு ஸ்ட்ரெஸ்ஃபுல்லான விஷயம்தான் அது. ஏன்னா நம்ம வந்து ஆக்ட் பண்ணிகிட்டே வந்து இருப்போம். அப்போ ஏதாச்சும் வந்து சொல்லுவாங்க, இல்லைங்க அது வரல, இது வரல, அது வந்து பேமெண்ட் அங்கே பண்ணணும், இல்லை இந்த வந்து செட்டு ஒர்க் வந்து போயிட்டுருக்குன்னு. ஐ மீன் வந்து இபி வந்து இருப்பார். எங்கள் வந்து இபி பெரும்பாலும் வந்து ஸ்ரீகாந்த் தான் எங்கள் படத்தோட வந்து இபி. அவர் 99% அவர் வந்து பார்த்துக்கிட்டாருங்க. அதை மீறியும் ஒரு 1% வந்து இருக்கும்ல. ஸோ அது இந்த ப்ரொடியூசராக வந்து இருக்கிறது தான் ஒரு கொஞ்சம் ஸ்ட்ரெஸ்ஃபுல்லான திங்னு சொல்லலாம். இப்போ சாமி படங்கள், பக்தி படங்கள்லாம் எடுக்கிறாங்கன்னா அதுக்கு முன்னாடி கொஞ்சம் பூஜைகள்லாம் பண்ணுவாங்க படம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி. ஸோ நீங்கள் ஆக்சுவலாக வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் ஒரு பிளாக் மேஜிக், டோட்டலி ஒரு டிஃப்ரெண்ட் ஜானரில் வந்து படம் எடுத்திருக்கீங்க. ஸோ என்ன மாதிரியான ப்ரிகாஷன்ஸ்லாம் எடுத்தீங்க? ஸோ நாங்கள் படம் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு பெரிய பூஜை வந்து பண்ணோம். ஏன்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நாங்கள் அந்த மாய அக்னியை வந்து எக்ஸ்போஸ் பண்ணுறோம், வெளியே கொண்டு வரோம். அது உண்மையிலுமே அதை வழிபட்ட ஒரு லைக் வந்து கடவுள்ன்றது வந்து சொல்ல முடியாது. அது ஒரு வந்து சாத்தான் மாதிரி ஒரு 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 டார்க் என்டிட்டி. அதை பற்றி நம்ம படம் வந்து எடுக்கும்போது நாங்கள் ஒரு பெரிய வந்து பூஜை வந்து பண்ணோம். ஃபஸ்ட்டு ஷூட்டிங் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு பெரிய பூஜை வந்து பண்ணோம். அப்புறம் ஷூட்டிங் முடிஞ்ச பிறகும் நாங்கள் வந்து பண்ணோம். இந்த படத்தில் வந்து ஏகப்பட்ட ஆப்ஸ்டக்கிள்ஸுங்க. இது வந்து மாயாகினிக்காக பண்ணதுனாலையான்னு எனக்கு ஐ டோன்ட் நோ. பட் ஆனால் படம் ஃபுல்லாகவே நிறைய வந்து ஆப்ஸ்டக்கிள்ஸு, வந்து ஷூட்டிங்கில் வந்து ஆப்ஸ்டக்கிள்ஸு. ஒரு 4-5 நாள் எங்களுக்கு ஷூட்டிங் வந்து கேன்சல் ஆகிடுச்சு. ஏன்னா வந்து ரெயின்னால் அது வந்து கேன்சல் வந்து ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் இந்த படத்தை ஐ ஃபேஸ்ட் அ லாட் ஆஃப் இஷ்யூஸ் இந்த சென்சார் போர்டு. இந்த படம் வந்து எடுத்ததுனாலேயே அவங்க வந்து சென்சார் வந்து அலோவ் பண்ண மாட்டேன்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் இந்த படத்தில் வந்து ஏசெட், அப்புறம் வந்து ரிவைசிங் கமிட்டிக்கு போனேன் அதுக்கு அகேன்ஸ்டாக. அப்புறம் வந்து ரிவைசிங் கமிட்டியில் வந்து நாங்கள் வந்து யூபாரே தான் வந்து கேட்டோம். அவங்க யூபாரே வந்து கொடுக்கல, தான் வந்து கொடுத்தாங்க. அதனால நிறைய வி ஃபேஸ் அ லாட் ஆஃப் ஆப்ஸ்டிகல்ஸ் இந்த மூவி. ஓகே. இல்லை பொதுவாகவே வந்து இப்போ சென்சார் போர்ட் பீப்புள் வந்து ஒரு சில ப்ரிகாஷன்ஸ் எடுத்துப்பாங்க. இப்போ அதிக ஸ்மோக்கிங் சீன் இருக்கு, அதிக ட்ரிங்கிங் சீன் இருக்கு. இப்போ அதிகமாக வந்து நிறைய பேர் வந்து ஒரு யாரையாவது ஹீரோ வந்து கொல்றாருன்னா இதெல்லாம் வேணாம், கட் பண்ணிக்கலாம், குழந்தைகள் பார்த்தா வந்து அஃபெக்ட் ஆகுன்ற மாதிரி ஒரு ப்ரிகாஷன்ஸ், ஒரு நோட்ஸ் எல்லாம் கொடுப்பாங்க. இந்த படத்துல எதனால அந்த அளவுக்கு அவங்க என்ன அவங்களுக்கு ப்ராப்ளம்னா, இந்த படத்தோட கண்டென்ட்டே வந்து ப்ராப்ளம்னாங்க. ஓகே. அவங்க என்ன சொன்னாங்க, பீப்புள் வந்து மிஸ்லீட் ஆகிறதுக்கு வந்து வாய்ப்பு வந்து இருக்கு. நீங்கள் அந்த மாய அக்னி வந்து காமிச்சிருக்கிறீங்க, அதனால் வந்து பீப்புள் வந்து மிஸ்லீட் வந்து ஆகலாம். ஸோ இந்த படத்தை வந்து பேன் பண்ணோம் அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் நாங்கள் வந்து அப்பீல் பண்ணோம். அந்த சென்சார் போர்டோடைய டிசிஷனை நாங்கள் வந்து ரிவைசிங் கமிட்டிக்கு வந்து அப்பீல் பண்ணி போராடி அப்புறம் தான் வந்து இது வந்து கிளியர் பண்ணோம். ஓகே. என்னதான் வந்து சென்சார்ல வந்து நிறைய விஷயங்கள் வந்து வேண்டான்னு சொன்னாலுமே இந்த படம் நிறைய அவார்ட்ஸ், நிறைய ரெகக்னிஷன்ஸ் கிடைச்சிருக்குல்ல. ஸோ இந்த படத்துக்கு என்னென்ன அவார்ட்ஸ்லாம் கிடைச்சிருக்கு, என்னென்ன ரெகக்னிஷன்ஸ் ஆல் ஓவர் த வேர்ல்ட் கிடைச்சிருக்குன்னு சொல்லுவாங்க? நாங்கள் கிட்டத்தட்ட ஒரு 9 இன்டர்நேஷ்னல் ஃபிலிம் ஃபெஸ்டிவல்ஸுக்கு வந்து போனோங்க. 9 அஃபிஷியல் நாமினேஷன்ஸ் அண்ட் 6 அஃபிஷியல் அவார்ட்ஸு. பார்த்தீங்கன்னா வந்து நியூயார்க் மூவி அவார்ட்ஸு, அமெரிக்கன் கோல்டன் பிக்சர் இன்டர்நேஷ்னல் வந்து அவார்டு, மெடுசா ஃபிலிம் ஃபெஸ்டிவலு, சிங்கப்பூரில் வந்து அவார்டு, அப்புறம் இங்கே தகூர்னு வந்து இருக்குது, அதில் வந்து அவார்டு. எல்லா ஃபிலிம் ஃபெஸ்டிவல்லையும் அவ்வளோ வந்து அவார்ட்ஸ் வந்து படத்துக்கு. எனக்கு தெரிஞ்சு எந்த தமிழ் சினிமாவுக்கும் இவ்வளோ அவார்டு வந்து வாங்கினது வந்து இல்லை. ஸோ அது வந்து இந்த படத்துக்கு வந்து ஒரு பெருமையான வந்து திங்கு தான். ஓகே. பட் உங்களுக்கு அது ஒரு மனநிலை இருந்திருக்கும்ல, இப்போ சென்சாரில் வந்து இவ்வளோ மாற்ற சொன்னாங்க, ஸோ டுவர்ட்ஸ் ரிலீஸ் வந்து நம்மள இவ்வளோ டார்ச்சர் நடக்குதுன்றப்போ இந்த அவார்ட்ஸ்லாம் உங்களுக்கு ஓகே, நம்ம கீப் கோயிங், நம்ம வந்து தியேட்டருக்கு வந்து போராடலாம் அப்படின்ற மாதிரியான அவார்ட்ஸ் வந்து எனக்கு ஒரு பெரிய மோட்டிவேஷன் தான் இந்த படத்தை வந்து கொண்டு போகிறதுக்கு. ஏன்னா என்னதான் அந்த சென்சார் படம் நம்மளுக்கு அவ்வளோ ஒரு வந்து பாதிப்பு வந்து கொடுத்தாலும், நம்ம வரக்கூடாதுன்னு நம்மளை வந்து ஸ்டாப் பண்ணாலும், இன்டர்நேஷ்னலாக இந்த படத்துக்கு வந்து வர வந்து ரெக்கக்னிஷன் எனக்கு ஒரு
பெரிய புத்துணர்ச்சி தான், பெரிய வந்து மோட்டிவேஷன் தான் இந்த Okay. படத்துக்கு. ஸோ அதனால தான் சொன்னீங்களா அந்த நாளை விட இந்த நாள் வந்து கண்டிப்பா வந்து இருக்கும். பயங்கரமா கண்டிப்பா வந்து இருக்கும். Okay. ஏன்னா நம்ம இந்தியால இப்போ வரும் 29th நவம்பர் இங்க இந்தியால வந்து ரிலீஸ் இந்த படம். ஆனா எல்லா இன்டர்நேஷனல் அவார்ட்ஸ்லயும் இந்த படம் பெரிய அவார்ட்ஸ் வின் பண்ணியிருக்குது. அதுதான் வந்து சொல்லலாம். ஆக்சுவலா நீங்க வந்து ஆடியன்ஸை வந்து த்ரில் பண்ணணும்னு படம் எடுக்கிறப்போ உங்களையே த்ரில் பண்ற மாதிரி ஒரு சம்பவம் நடந்துச்சாமே ஒரு ஃபாரஸ்ட்ல, அது என்ன விஷயம் நீங்களே சொல்லுங்க. ஆமாங்க, அது அது எப்படி சொல்றது, அது வந்து சத்தியமங்கலம் வந்து ஃபாரஸ்ட்ல நாங்க வந்து ஷூட் பண்ணிட்டு இருந்தோம் அந்த படத்துக்கு. அங்க அங்க வந்து இருக்கிற வந்து லோக்கல்ஸ் வந்து சொன்னாங்க, நீங்க போடுற செட்டு மாதிரி நாங்க அங்க வந்து செட்டு வந்து போட்டிருந்தோம். மாயா யாகினிக்கு செட்டு வந்து போட்டு அந்த நரபலிக்கான சீக்வன்ஸ்லாம் அங்க வந்து ஷூட் பண்ணிட்டு இருந்தோம். இப்போ அந்த சத்தியமங்கலம் ஃபாரஸ்ட்ல வந்து இருக்கிற வந்து லோக்கல்ஸ் என்ன சொன்னாங்க, சார் உண்மையிலுமே இன்டீரியர் ஃபாரஸ்ட்ல வந்து இந்த மாதிரி வழிபாடு வந்து பண்ணிட்டு இருக்காங்க சார், நாங்கள் வந்து காட்டுறோம்னாங்க. ஸோ அப்போ நான் கேமராமேனு அப்புறம் வந்து லொக்கேஷன் மேனேஜர் நாங்கள் போயிட்டு அங்கே வந்து போகலான்னு சொல்லி நாங்கள் வந்து போனோம். போகிற வழியில் அவங்க சொன்னாங்க அந்த லோக்கல்ஸ், நீங்கள் ஃபோன்லாம் வந்து ஆஃப் பண்ணிடணும் சார், இங்கே வந்து வைல்டு அனிமல்ஸ்லாம் வந்து இருக்கும், நீங்கள் ஃபோன் அது அவங்களுக்கு டிஸ்டர்பிங்காக வந்து இருக்கும், ஃபோனை வந்து ஆஃப் பண்ணிடுங்கட்டாங்க. நாங்கள் ஃபோனையும் வந்து ஆஃப் பண்ணி வந்து கொடுத்துட்டோம். உள்ளே போகிறோம் ஒரு 1 hour வந்து ட்ராவல் பண்ணுறோம். 1 hour ட்ராவல் பண்ண அப்புறம் அவங்க வந்து அந்த கேமரா வந்து கொடுங்க சொல்லி நம்மளை வந்து பிளாக்மெயில் பண்ண வந்து ஆரம்பிச்சிட்டாங்க வந்து உள்ளே போயிட்டு. அது நாங்கள் என்னடா இது இப்படி வந்து மாட்டிக்கிட்டோம் வந்து லைக் வந்து உள்ளன்ற போது அப்புறம் அது ஒரு க்ளோஸ் டு 3 hours நாங்கள் வந்து மாட்டிக்கிட்டோம். அதுக்குள்ளேயே வந்து க்ரூ தாட் தட் தேர் வாஸ் சம்திங் ராங். அவங்க வந்து ஃபாரஸ்ட் ரேஞ்சருக்கெல்லாம் வந்து இன்ஃபார்ம் பண்ணி அவங்க வந்து எங்களை வந்து காப்பாற்றிட்டாங்க, அவங்களையும் வந்து அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. ஸோ இப்போ நீங்க சொல்லிட்டு போயிருந்தீங்களா எதுக்கும் ப்ரிகாஷனா? நான் வந்து ஒரு 10 நிமிஷம் லேட் ஆச்சுன்னா கூட நீங்க போலீஸோட வந்து சொல்லலைங்க, ஆக்சுவலாக வந்து சொல்லவே இல்லை. நம்ம நெக்ஸ்ட் ஷாட்டுக்கு நான் வந்து இல்லை. அப்புறம் தான் அவங்க அந்த செட்டில் வந்து தே தாட் தட் தேர் வாஸ் சம்திங் ராங் இன் த ஹோல் திங்னால அவங்க வந்து ஃபாரஸ்ட் ரேஞ்சருக்கு வந்து இன்ஃபார்ம் பண்ணி அவங்க அதை வந்து கண்டுபிடிச்சி வந்து பண்ணிட்டாங்க. நல்ல வேலை நினைச்சு பாருங்க, நீங்க நெக்ஸ்ட் ஷாட்டுக்கு இல்லைன்னு ரெஸ்ட் எடுக்கலாம்னு ஒரு ஹாஃப் டே ரெஸ்ட் போட்டிருந்தா என்ன ஆயிருக்கும்னு தெரியல. அதே மாதிரியே இந்த படம் வந்து எடுக்கும் போது உங்களுக்கு ரொம்பவே சேலஞ்சிங்கா இருந்த சீன்னா எந்த சீன் சொல்லுவீங்க? ஸோ இது பெரும்பாலான வந்து த்ரில்லர் படம்னால ஆக்டிங்கான ஸ்கோப் அவ்வளோ வந்து இல்லை. ஏன்னா மோஸ்ட்டாக ஆனால் வந்து சேலஞ்சிங்னா அந்த மாயாகினி அந்த ஐடில் உடைய அந்த சில சீக்வன்சஸ்லாம் வந்து இருக்கும். நீங்கள் படத்தை பார்த்தீங்கன்னா யூ வில் கம் டு நோ. அதெல்லாம் கொஞ்சம் இட் வாஸ் வெரி சேலஞ்சிங். ஸோ ஹீரோயினும் இருக்காங்க படத்துல. வந்து ஸோ எஸ், ஹீரோ ஹீரோயினுக்கு கெமிஸ்ட்ரி வந்து எவ்வளோ சூப்பரா ஒர்க் அவுட் ஆயிருக்கு. நிறைய லவ் சீன்ஸ்லாம் பார்க்கலாமா? என்னதான் வந்து ஒரு ஹாரர் மூவியா இருந்தாலுமே அந்த ஹாரர் மூவிலயும் வந்து ஸ்டார்டிங்ல வந்து நல்ல ஜோடி புறாக்கள்லாம் வந்து அழகா காதலிப்பாங்க. அந்த மாதிரி இந்த படத்துலயும் நல்ல லவ் ஆக்சுவலாக அந்த மாதிரி வந்து இல்லை, எந்த வந்து லவ் சீனுமே வந்து இல்லை அந்த படத்துல. ஆனால் 2 பேர் வந்து இருக்காங்க, 2 வந்து ஹீரோயின்ஸு. ஆனால் எந்த லவ் சீனும் வந்து இல்லை அந்த படத்துல. அரண்மனை படத்துல வர மாதிரி கிளைமேக்ஸ்ல பாட்டு வருமா சார்? பாட்டு இல்லை, அதுவும் வந்து இல்லை. ஆக்சுவலாக இந்த படத்துல வந்து லவ்வே இல்லை, ஃபுல்லாக வந்து த்ரில்லிங்காக தான் போகும், ஃபுல்லாக அந்த வந்து ஹாரர் கண்டென்ட் தான் வந்து போகும் படத்துல. சரி, இப்போ பொதுவாகவே இப்போ ஹாரர் சப்ஜெக்ட் பண்ணிட்டு இப்போ யாரோ டேரக்டரோ ஆக்டரோ வராங்கன்னா நம்ம கேட்குறப்ப சொல்லுவாங்க, உண்மையாகவே எங்களுக்கு ஸ்பாட்டில் போகிறப்ப இந்த லைட்லாம் பார்க்குறப்ப நம்ம உண்மையாக ஒரு பேய் இடத்துல இருந்து மாட்டிக்கிட்டோன்னு தோணும். ஒரு சில பேர் வந்து ஸ்டே பண்ணியிருக்கிற இடத்துல எங்களுக்கு ஹாரர் என்கவுண்டர்லாம் நடந்திருக்குன்னு சொல்லுவாங்க. ஸோ நீங்கள் இந்த மாதிரி ஒரு டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் ஜானர் எடுத்துகிட்டு போயிருக்கீங்க, ஒரு பிளாக் மேஜிக். அந்த ஸ்பாட்டுக்கு போகிறப்போ அங்கே உங்களுக்கு ஏதாவது ஒன்று நடந்திருக்கும்ல, சும்மா ஏதாவது ஒரு என்னன்னா அந்த செட்டு போட்ட உடனே அந்த மாயாகினி அந்த செட்டு போட்ட உடனே அது ரொம்ப கொஞ்சம் ஒரு டிஸ்டர்பிங்கான ஃபீல் தான் வந்துச்சு. அது சொல்லலாம். நீங்கள் எப்படின்னா அந்த அட்மாஸ்பியருமே ஒரு மாதிரி டிஸ்டர்பிங்காக வந்து இருக்கும். ஒரு என்ன சொல்கிறீங்க, உங்களை வந்து ஒரு அமுத்துற மாதிரி தான் வந்து இருக்கும் அந்த ஃபீலிங். அது சொல்லலாம் நீங்க. ஸோ இன்னொரு பக்கம் வந்து நீங்க வந்து தெரிஞ்சோ தெரியாமலோ இந்த படத்துல இருக்கிற ஒருத்தர் வந்து இன்னைக்கு நம்ம வந்து மிஸ் பண்றோம் அப்படின்ற விஷயம் வந்து கேள்விப்பட்டோம். பட் அவர் வந்து இந்த படத்துக்காக பயங்கரமா கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்காருன்ற விஷயமும் கேள்விப்பட்டோம். ஏன், எதனால? ஒருவேளை இந்த படத்தினோட தாக்கங்களால அப்படின்ற மாதிரியான ஒரு கேள்விகளும் வருது. இல்ல அதனால வந்து இல்லைங்க, அவர் தான் ஆக்சுவலா எங்களுக்கு இந்த மாயாகினிக்கான வந்து ரீசர்ச் ஃபுல்லாக வந்து ஹெல்ப் பண்ணவர் வந்து அவர் தான். இந்த வந்து பிளாக் மேஜிக்கான டெல்லிக்கெலாம் போய் அவர் தான் ஃபுல்லாக நம்மளுக்கு வந்து லைக் வந்து ஹெல்ப் பண்ணார். அவர் தான் நம்ம படத்தில் வந்து மந்திரவாதியாக கூட வந்து ஆக்ட் பண்ணியிருக்கிறாரு. என்னென்னா அவர் ஆனால்
காட் ஃபோர்பிட் ஒரு ஒரு அவருக்கு லைக் வந்து ஹார்ட் எயில்மெண்ட்டில் வந்து போயிட்டார். ஆனால் இதுக்கும் அந்த மாயாகினிக்கும் அவர் சாவுக்கும் வந்து சம்மந்தம் வந்து இல்லை. ஓகே. அவர் ஷூட்டிங் முடிஞ்ச பிறகு ஒரு 2 வீக்ஸில் அவருக்கு ஹேட் சம் ஹார்ட் இஷ்யூஸ் வந்து போயிட்டாரு அவருக்கு. ஓகே. ஸோ இல்ல பொதுவாவே இந்த மாதிரி ஒரு சில பேய் படம்லாம் ஆரம்பிக்கும். அந்த ஒரு பேய் ரிசர்ச் தேடி ஒருத்தர் போவாரு. இல்லை நம்ம வந்து இபி ஆக்சுவலாக வந்து சொன்னார், வந்து படத்தோட எக்ஸிக்யூட்டிவ் ப்ரொடியூசர் சொன்னார், அவர் தான் நம்மளுக்கு வந்து ஹெல்ப் பண்ணார், மாயாகினிக்கு வந்து இருந்து எல்லாமே வந்து பண்ணி கொடுத்தாரு, மாயாகினின்ற வந்து கான்செப்டே அவர் தான் நம்மளுக்கு வந்து சொன்னார். இப்போ வந்து அவர் வந்து இல்லை, ஏதாச்சும் அவரை வந்து காவ வாங்கிடுச்சா அப்படின்லாம் வந்து கேட்டார். பட் அந்த மாதிரி வந்து லைக் வந்து இல்லைன்னு எனக்கு தோணுது. பட் குரூ கொஞ்சம் பயந்துருப்பாங்கல்ல லைட்டா. அப்ப என்ன இருந்தாலும் end of the day நம்ம ஹியூமன்ஸ். சோ அப்படி பயந்தவங்க டைரக்டர் ரொம்ப வந்து பயந்தாரு. ஓகே. பயந்து அப்புறம் நம்ம வந்து பூஜை போடலாம் அப்படிலாம் வந்து சொன்னாரு. அதுதான் பட் இட் ஹேப்பன்ஸ். அது எனக்கு தெரிஞ்சு அதுக்கும் மாயாகினிக்கும் அவரோட வந்து டெத்துக்கும் எந்த ஒரு பெரிய சம்பந்தமும் வந்து இல்லை. He had his own health issues, health problem. அதே மாதிரி இப்ப த்ரில்லர் மூவிஸ்லாம் எடுத்தா வந்து ஈஸியா பிசினஸ் ஆகிடும்ங்கிற ஒரு எய்ம்னால த்ரில்லர் மூவி சூஸ் பண்ணீங்களா உங்களோட ஃபர்ஸ்ட் மூவி, இல்ல என்ன ரீசன்? இல்லை பிஸ்னஸ்க்காகவே நான் அந்த படம் வந்து பண்ணலைங்க. பிஸ்னஸ்க்காக படம் பண்ணியிருந்தேன்னா நான் வேற மாதிரி படம் லைக் வந்து பண்ணியிருக்கலாம். ஒரு வந்து லவ் ஸ்டோரியோ அந்த மாதிரி படம் வந்து பண்ணியிருக்கலாம். இது வந்து ஐ ஃபெல்ட் இந்த ஸ்டோரி ஷுட் பி டோல்டு. இந்த மாயாகினின்ற அந்த கான்செப்ட் நான் வந்து படிச்சிருக்கிறேன். படித்து இந்த மாதிரி படம் நம்ம யாருமே வந்து பண்ணலையடா தமிழ் சினிமாவில், நம்ம ஒன்று வந்து புதுசாக பண்ணலாம், இது காலங்காலத்துக்கு இந்த படத்தை பேசணும் தான் நான் வந்து பண்ணேன். ஏதாவது ஒரு படம் வந்து பண்ணிட்டு ஏதோ வந்து ஹிட் படம் வந்து கொடுத்துட்டு வந்து சம்பாதிச்சுட்டு போகணுன்றது நான் வந்து பண்ணல. இந்த படம் வந்து நம்ம சாவுக்கு அப்புறமும் இந்த படத்தை பற்றி வந்து பேசணும். அந்த மாதிரி ஒரு லெஜெண்டரி படம் பண்ணணும் தான் என்னுடைய வந்து ஆம்பிஷன். அதனால தான் இந்த மாதிரி ஒரு புது கான்செப்டை வந்து எடுத்து நரபலி சம்பந்தமான ஒரு கதையை வந்து எடுத்து நான் லைக் வந்து பண்ணியிருக்கிறேன். அதாவது சினிமாவை பொறுத்த வரையிலங்க, ஐ ஹாவ் ஒன் பாலிசி. I don't make movies for money, but I make money out of movies. ஓகே. அதாவது நான் பணத்துக்காக படம் பண்றதில்ல, ஆனா படம் பண்ணி அதுல பணத்துக்கு வந்தா நான் வந்து ஏத்துப்பேன். அதுதான் என்னுடைய வந்து கான்செப்ட். ஸோ பொதுவாகவே வந்து ஒரு படம் அது என்ன ஜானரா கூட இருக்கலாம், ஒரு கமர்ஷியல் சினிமாவாக இருக்கலாம், ஒரு ஆர்ட் சினிமாவாக இருக்கலாம், நீங்கள் சொல்கிற மாதிரி ஒரு டிஃப்ரெண்ட் டைப்பான ஒரு புது ஜானரா கூட இருக்கலாம். பட் என்ன இருந்தாலுமே எண்ட் ஆஃப் தி டே போகிற ஆடியன்ஸ்க்கு வந்து படம் பார்க்குறவங்களுக்கு ஒரு சின்ன மெசேஜ் சொல்லி அனுப்புறது ஒரு வழக்கமாக இருந்திருக்கும். ஸோ அப்படி இந்த படத்தில் அந்த நாள் ஏதாவது ஒரு மெசேஜ் இருக்கா ஆடியன்ஸுக்கு? மெசேஜ் இருக்கானா என்ன சொல்கிறோன்னா, இந்த பிளாக் மேஜிக் வந்து உங்களுக்கு தீர்வு இல்லைன்னு வந்து படத்தில் சொல்கிறோம். இட் இஸ் நாட் ஏன்னா நீங்கள் அந்த மாயாகினி உடைய கான்செப்ட் வந்து பார்த்தீங்கன்னா, அந்த டார்க் என்டிட்டிக்கு அது என்ன கேட்டாலும் வந்து கொடுக்குற ஒரு டார்க் என்டிட்டி. இப்போ நாளைக்கே எனக்கு வந்து 2 கோடி வந்து வேணும்னா நீங்கள் வந்து ப்ரே பண்ணி அதுக்கான வழிபாடுகள் நீங்கள் வந்து பண்ணீங்கன்னா இட் வில் இமீடியட்லி கிவ் யூ தட். ஆனால் அதுக்கான வந்து லாங் டேர்ம் கான்சிக்வன்சஸ் வந்து இருக்கும் உங்களுக்கு. அந்த பணம் வந்தாலும் பின்னாடி உங்களுக்கு ஒரு பெரிய வந்து பாதிப்பும் வந்து வரும். ஸோ அதை நாங்கள் வந்து சொல்லியிருக்கிறோம். நீங்கள் கேட்டது உங்களுக்கு வந்து கிடைச்சாலும் பின்னாடி உங்களுக்கு பெரிய பாதிப்பும் வந்து வரும் அதுலேருந்து அப்படின்னு வந்து சொல்லியிருக்கிறோம். கேரளா சைட்லையுமே வந்து குட்டிச்சாத்தானுக்குன்னு ஒவ்வொரு சாமி வந்து இருக்குது. அதுலேயுமே நீங்கள் ஸ்பெசிஃபிக்கான வழிபாடுகள் வந்து பண்ணிங்கன்னா நீங்கள் கேட்டது வந்து கிடைக்கும். ஸோ அதோட இது வந்து 10 மடங்கு வந்து அதிகம் இந்த வந்து மாயாகினின்றது. ஸோ இப்போ ஜென்ரலாக வந்து இப்போ ஒரு படம் பார்க்குறோம், அதில் சில விஷயங்கள்லாம் இருக்குன்னா கண்டிப்பாக வந்து ஹியூமன் டெண்டன்சி ஒரு ஆர்வத்தில் அதில் என்ன இருக்கோ அது மாதிரி பண்ணணும்னு ஆசை இருக்கும். ஸோ நீங்கள் ஆக்சுவலாக இந்த படத்தை வந்து நடிக்கவும் செஞ்சுருக்கீங்க, ப்ரொடியூஸ் பண்ணவும் செஞ்சுருக்கீங்க. நீங்கள் வந்து மாயாகினிட்ட வந்து ஏதாவது கேட்டிங்களா? ஏதாச்சும் அந்த மாதிரி எக்ஸ்பெரிமெண்ட் ஏதாச்சும் பண்ணீங்களா? நான் வந்து பண்ணலை, அதை நான் பண்ணவும் வந்து மாட்டேன். ஏன்னா நான் படம் பண்ணும்போதே அந்த ஆள் வந்து லைக் வந்து ரீசர்ச் பண்ண ஆள் வந்து ஸ்பெசிஃபிக்காக வந்து சொன்னார், சார் நீங்கள் அதில் வந்து பண்ணாதீங்க. நான் சொன்ன மாதிரி தான், உங்களுக்கு லாங் டேர்ம் கான்சிக்வன்சஸ் வந்து இருக்கும். உங்களுக்கு பின்னாடி பெரிய வந்து பாதிப்பு வந்து வரும். உங்களுக்கு இப்போ உங்களுக்கு நீங்கள் கேட்டது வந்து கிடைச்சாலும் உங்களுக்கு பின்னாடி வர பாதிப்பு ரொம்ப வந்து கொடூரமாக இருக்கும், ரொம்ப வந்து அதிகமாக வந்து இருக்கும். நாங்கள் நீங்கள் பார்த்தீங்கன்னா கூட இப்போ அந்த முகல் ராஜாக்கள்லாம் கூட அவங்க அன்னைக்கு நாட்டை வந்து ஆண்டாங்க. இன்னைக்கு அவங்களோட வந்து ஃபேமிலி ரொம்ப ஒரு பெரும் வந்து பாதிப்புல தான் வந்து இருக்கு. இதனால நான் சொல்லலை, இதுவும் ஒரு காரணமா வந்து இருக்கலாம். ஓகே, அது பண்ணதுனால கூட வந்து இருக்கலாம். ஸோ இன்னொரு பக்கம் வந்து இந்த மாதிரி ஒரு காம்ப்ளிகேட்டட் ஸ்கிரிப்ட் இதை ஃபர்ஸ்ட் டைம் நீங்கள் ரிசர்ச் பண்ணி ஃபைண்ட் பண்ணி ஆடியன்ஸ் கிட்ட வந்து ஒரு ப்ரெசென்ட் பண்ணுறப்போ அது இன்னொரு பக்கம் கனெக்ட் ஆகணும் நல்லபடியாக ஆடியன்ஸ்க்கு. இது ரொம்ப காம்ப்ளிகேட்டடாக போயிடுச்சுன்னா அவங்களுக்கு எந்த கான்செப்டும் புரியாது. இது நிறைய பேர் மிஸ் பண்ணுறாங்க.
புதுசாக ஒரு கான்செப்ட் எடுத்துட்டு வருவாங்க. பட் நம்ம பார்த்து பழக்கப்பட்ட சினிமாவா தராம ரொம்ப காம்ப்ளிகேட்டடா இல்ல கொடுப்பாங்க. இது அப்போ நமக்கு அது புரியாது. ஆக்சுவலா அவ்வளவு காம்ப்ளிகேட்டா ம். வந்து இருக்காது. ஏன்னா இந்த மாயாகனியை சுத்தி நாங்க ஒரு ஸ்கிரீன் பிளே தான் ம். லைக் வந்து பண்ணியிருக்கிறோம். அந்த ஸ்கிரீன் பிளேல வந்து டைம் லூப் வந்து இருக்கு. அந்த டைம் லூப்ல வந்து லைக் வந்து மாட்டுறாங்க. எப்படி இந்த டைம் லூப்ல இருந்து வெளியே வராங்கன்னு தான் இந்த வந்து கதை. அதுல வந்து மாயாகனி வந்து ஒரு மேஜர் போர்ஷன். ஓகே. ஸோ அந்த டைம் லூப் உள்ள வந்து மாட்டிக்கிறாங்க. டைம் லூப் உள்ள வந்து மாயாகனி வந்து இருக்குது. இந்த மாயாகனியை தாண்டி டைம் லூப்பை தாண்டி எப்படி வந்து ரியல் வேர்ல்டுக்கு வந்து வராங்கன்னு தான் வந்து கதை. ஓகே. ஓகே. ஸோ ஆக்சுவலாக நீங்கள் வந்து ஒரு பக்கா சினிமா பேக்ரவுண்ட் ஃபேமிலிலேருந்து வரீங்க. ஸோ சினிமா பேக்ரவுண்ட் ஃபேமிலிலேருந்து வர உங்களுக்கு சினிமாவோட வரவேற்பு எப்படி இருக்குது, ரெக்கக்னிஷன் எப்படி இருக்குன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? என்ன கேட்டிங்கன்னா எனக்கு ஒன்றும் அப்படி ஒன்றும் பெருசாக வந்து இல்லைங்க. ஏன்னா த திங் இஸ் நான் நிறைய இதில் ஆப்ஸ்டிகல்ஸ் தான் வந்து ஃபேஸ் பண்ணேன். இந்த படம் வந்து எடுக்க வந்து ஸ்டார்டிங்லேருந்தே ஏகப்பட்ட வந்து ஆப்ஸ்டிகல்ஸ் தான். சென்சார்லேயும் வந்து ஆப்ஸ்டிகல்ஸ் தான். அவ்வளோ பெரிய சினிமா ஃபேமிலின்னு நீங்கள் வந்து சொன்னீங்கன்னா சென்சார் போர்டு என்னை வந்து இது பண்ணியிருக்கணும், வந்து கிளியர் பண்ணணும், அந்த கிளியர் வந்து பண்ணலை. ஸோ எனக்கு கண்டிப்பாக அது எனக்கு ஒரு ப்ளஸ்ன்னு சொல்ல மாட்டேன், ஒரு மைனஸ்ன்னு தான் வந்து சொல்லுவேன் நான். ஓகே. பட் அது எந்த விதத்துலயும் உங்களுக்கு ஓகே. அது ஒரு பக்கம் ஹாப்பியா இருந்தாலும் இங்க எந்த ஹெல்ப்பாவும் அது இல்ல அப்படின்ற ஆமாம், மாதிரி. அந்த மாதிரி வந்து இல்லை. ஏன்னா எல்லாமே நான் தான் வந்து பண்ணியிருக்கிறேன். அது பேர் அந்த நாள்ன்ற பேர் மட்டும்தான் வந்து வாங்கியிருக்கிறேன் எங்கள் ஒய்ஃப் சைடு கிட்டேருந்து. பட் அதுதான் நானும் கேட்கணும்னு நினைச்சேன். ஏன்னா இப்போ நிறைய காப்பிரைட் இஷ்யூஸ் வருது. எங்க பார்த்தாலுமே வந்து இந்த பாட்டை யூஸ் பண்ணிட்டாங்க, அந்த லிரிக்கை யூஸ் பண்ணிட்டாங்க, அந்த டைட்டில் எங்களை கேட்காம யூஸ் பண்ணிட்டாங்கன்ற மாதிரி நிறைய இஷ்யூஸ் நம்ம ரீசெண்ட் டைம்ல பாக்குறோம் சோஷியல் மீடியால. அப்படி இருக்கும்போது இந்த டைட்டிலுக்கான கிளியரன்ஸ் ஈஸியா கிடைச்சிருச்சு. டைட்டிலுக்கான வந்து என்ஓசிலாம் வந்து வாங்கி தான் இந்த படம் வந்து பண்ணாங்க. அதான் ஒய்ஃப்ட்ட கேட்டாச்சு, அவங்க வீட்டுல கேட்டு கொடுத்துருவாங்க. அந்த நாள் டைட்டில் அங்கதான் இருக்கு அப்படின்ற மாதிரி. நீங்க வந்து லைஃபையும் வாங்கியிருக்கீங்க, அந்த நாளையும் வாங்கிட்டீங்க, டைட்டிலையும் வாங்கிட்டீங்க. ஓகே. பட் அவங்களுக்கு அந்த சந்தோஷம் இருந்திருக்கும்ல, வீட்டு ஒரு பையன் நம்ம அந்த மாதிரி ரெக்கக்னைஸ்டான அந்த டைட்டில் மூலியமா திரும்ப ஒரு ரீஇன்ட்ரோ ஆகுறாரு அப்படின்றப்போ. கண்டிப்பா அவங்களுக்கு அவங்க சொல்லி தான் வந்து கிடைச்சிச்சு. ஸோ அவங்களும் வந்து ஹாப்பி தான். லைக் இந்த படத்தில் அவங்களும் வந்து படம் பார்த்தாங்க. படம் ரொம்ப அவங்கன்னா இந்த ஹாரருக்கான கண்டென்ட்னா கொஞ்சம் வந்து பயப்படுவாங்க அவங்க. ஓகே. கொஞ்சம் பயந்து தான் வந்து பார்த்தாங்க. வீட்டில் எல்லாரும் பயமுத்திருக்கீங்க ஃபர்ஸ்ட் தியேட்டர்ல வரதுக்கு முன்னாடி. ஓகே. அதே மாதிரி மாயாகினியோட விஷயத்த வந்து ஒரு கருவா எடுத்து ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து படம் எடுத்திருக்கீங்க. பட் டைட்டில் வந்து அந்த நாள்னு இருக்கு, என்ன கனெக்ஷன்? இந்த கதை பார்த்தீங்கன்னா ஒரு நாளில் நடக்கக்கூடிய வந்து சம்பவம், அதனால அந்த நாள்னு லைக் வந்து வச்சிருக்கிறேன். ஓகே. மாயாகினி தான் வந்து மெயின் கான்டென்ட்டு. ஆனால் இது ஒன் டேல வந்து ஆகும். அந்த பலின்றது வந்து ஒன் டேல வந்து ஆகும். அதனால அந்த நாள்ன்ற ஒரு டைட்டில் இதுக்கு ஆப்டா வந்து தோணுச்சு வச்சிருக்கிறேன். அதே மாதிரி ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் வந்து எவ்வளோ எதிர்பார்க்கலாம் கதையில்? 100%க்கு எவ்வளோ பர்சன்டேஜ் வந்து ட்விஸ்ட் இருக்கும்னு ஸோ சொல்லுங்க. நீங்கள் 90% வந்து ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் தாங்க. படம் ஃபுல்லாக ஸ்டார்டிங்லேருந்து எண்டு வரைக்கும் எல்லா சீனும் ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் தான் வந்து இருக்கும். நீங்கள் ஒன்று கெஸ் பண்ணீங்கன்னா அது கம்ப்ளீட்டாக வேற மாதிரி வந்து இருக்கும். அந்த மாதிரி தான் நாங்கள் பிளான் பண்ணி தான் வந்து எடுத்துருக்கோம். ஓகே. நிறைய ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் வந்து இருக்கும் ஸ்க்ரீன் பிளேல. ஓகே. பட் இப்போ வரக்கூடிய நிறைய படங்கள்ல அந்த டைமிங் வந்து ரொம்ப காம்ப்ளிகேட்டடாக இருக்குது. இப்போ வந்து ஒரு சில பேர் வந்து 3 மணி நேரம் ரன் டைமை பார்த்தாலே பயப்படுறாங்க. இப்போ வந்து ஒரு 2 hours 1.5 hours இருந்துச்சுன்னா ஓகே அப்படின்ற ஒரு ஃபீல் பண்ணிட்டாங்க. அது ஒரு பெரிய வந்து So, அப்படி இருக்கிறப்போ இந்த படத்தினுடைய இந்த படத்தோட வந்து டைமிங்கும் ரொம்ப வந்து கம்மி தான். ஆல்மோஸ்ட் 100 minutes தான், 99 minutes தான் வந்து படமே. ஓகே. 1.5 மணி நேரத்துக்கு கொஞ்சம் வந்து மேலே. ஏன்னா அதுக்கு மேலே வந்து பார்க்க மாட்டாங்க. நம்மளுக்கும் வந்து இன்ட்ரெஸ்ட் வந்து இல்லை. ஏன்னா அவ்வளோ கண்டென்ட் வந்து இருக்கு. எதுக்கு தியேட்டர்ல போய் நீங்க வந்து போற வந்து நேரம், படம் பார்க்குற நேரம், அப்புறம் நீங்க வர நேரம், அதுவே உங்களுக்கு வந்து 4 hours வந்து ஆயிடும். ஸோ அது நாங்கள் ரொம்ப ஸ்பெசிஃபிக்காக தெளிவாக வந்து இருந்தோம். முதல்ல படம் பண்ணுறப்பயே ஒரு 1.5 மணி நேரம் வந்து 2 மணி நேரத்துக்கு வந்துக்குள்ளே தான் வந்து படம் பண்ணோன்றத தெளிவாக வந்து இருந்தோம் நாங்கள் ஃபஸ்ட் ஸ்டார்டிங்லேயே. ஸோ இன்னொரு பக்கம் இன்னைக்கு நீங்கள் வந்து இந்த மாயாகினி கான்செப்டுக்குலாம் வந்து ஒரு விதை போட்டு இங்கே எடுத்துகிட்டு வந்திருக்கீங்க, இங்கே இன்ட்ரோ பண்ணுறீங்க. பட் உங்களுடைய தாத்தாவோட தாத்தா அவங்க வந்து இன்னைக்கு இருக்கக்கூடிய இந்த பேங்கிங் சிஸ்டம்க்கு ஒரு இந்தியாவில் ஒரு விதை போட்டவர்னு கேள்விப்பட்டோம். ஆமாம், அது என்னன்றது நீங்களே ப்ராப்பராக சொல்லிட்டீங்கன்னா. எங்கள் கொள்ளு தாத்தா வி கிருஷ்ணசுவாமி ஐயர் தான் வந்து ஃபவுண்டர் ஆஃப் த இந்தியன் பேங்க். அவர் அந்த பேங்க் வந்து ஆரம்பிச்சாருங்க. ஓகே. இன்னும் அசால்ட்டாக சொல்கிறீங்க ஃபவுண்டர் ஆஃப் இந்தியன் பேங்க் அப்படின்றத. ஓகே. அவர் தான் வந்து இந்த பிரிட்டிஷ் பேங்க், அர்பத் நாட் பேங்க்குக்கு அகேன்ஸ்டாக வந்து போராடி இந்தியன்ஸுங்களுக்குன்னு ஒரு பேங்க் வந்து ஆரம்பிச்சாரு. அதுதான் வந்து இந்தியன் பேங்க். ஸோ அவரோட ஸ்டாச்சு, அவர் தான் ஃபர்ஸ்ட் இந்தியன் டு ஹாவ் அ பீச் ஃப்ரண்டட் ஸ்டாச்சு. மெட்ராஸ் யூனிவர்சிட்டியில் அவருடைய ஸ்டாச்சு வந்து இருக்கு.
ஓகே. ஸோ அப்ப நீங்க வந்து இந்தியன் பேங்க் போனா உங்களுக்கு எல்லா வேலையும் டக்கு டக்குன்னு முடிஞ்சிருமா? லைன்லயே கியூலயே நிக்க வேணாம், ஆமா. வாருங்கள் சார் அப்படிங்கிற மாதிரி சீரியஸா நான் நாளைக்கு போனேன்னா இந்த இந்த இன்டர்வியூ எடுத்து காட்டி கியூல நிக்காம வருவேன். சார் பாருங்க உங்க ஃபவுண்டரோட ஃப்ரெண்டு நானு அப்படின்னு சொல்லி நான் உள்ள போயிடுவேன். சோ ஓகே. உங்களுக்கு அந்த சைட்லாம் இன்ட்ரெஸ்ட் வந்துச்சா? ஏன்னா உங்களோட கிரேட் கிராண்ட் ஃபாதர் வந்து பிரிட்டிஷ்காரங்கள்ட்ட எல்லாம் போராடி வந்து இந்தியன் பேங்க் வந்து நமக்காக கொடுத்தாங்க. சோ உங்களுக்கும் வந்து இந்த லா சைடு அந்த மாதிரி ஃபீல்டுக்கு போகணுங்கிற ஆசை இருந்ததா? லா ஃபீல்டுக்குலாம்? ஆமாங்க, ஐ எம் ஆல்சோ லாயர். நானும் வந்து லாயர். ஐ டன் மை பிகாம் வந்து Okay. முடிச்சிருக்கிறேன். அப்புறம் லண்டன்ல வந்து எம்பிஏ பண்ணேன். அது வந்து முடிச்சுட்டு வந்து லாவும் வந்து பண்ணியிருக்கேன். ஐ சார் எம் வேற ஆல்சோ என்னதான் சார் பண்ணல நீங்க? குவாலிஃபைட் லாயர் ஆல்சோ. ஓகே. ஸோ அதுவுமே வந்து எனக்கு ஆனால் லா ப்ராக்டிஸ் பண்ணணுன்றது பெரிய வந்து இன்ட்ரெஸ்ட் வந்து இல்லை. ஐ எம் ஜஸ்ட் அ குவாலிஃபைட் லாயர். எனக்கு என்னன்னா பெரிய பெரிய வந்து இன்ட்ரெஸ்ட்னா எனக்கு ஒரு பேங்க் நான் வந்து ஆரம்பிக்கணுன்றது வந்து இன்ட்ரெஸ்ட் வந்து இருக்கு எனக்கு. சூப்பர். ஸோ அதுக்கு வந்து ஒரு சின்ன ஒரு வந்து என்பிஎஃப்சியில் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் வந்து பண்ணியிருக்கிறேன். இன்னும் ஒரு 5 years டைமில் நானே ஒரு பேங்க்கு என் பேரில் ஒரு பேங்க் வந்து ஆரம்பிக்கணுன்றது ஒரு எனக்கு அது ஒரு வந்து லாங் டேர்ம் ஆம்பிஷன்ன்றது வந்து சொல்லலாம். சூப்பருங்க. அந்த நாள்ல இருந்து எங்கேயோ நம்ம வந்து இன்னொரு பக்கம் ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ணிட்டோம். அப்ப நாங்க வந்து ஃபியூச்சர்ல லோன் Loan. கேட்டா அப்ளை டக்கு டக்குன்னு பண்ணிடலாம்ல. கொடுத்துருவீங்களா? ஓகே. இந்த மாதிரியான ஒரு தாட் ப்ராசஸ் இருக்கு உங்களுக்கு? ஃபியூச்சரிஸ்டிக்கா வந்து நான் வந்து ஒரு 5 years கழிச்சு ஒரு பேங்க் ஆரம்பிக்க போறேன் அப்படின்ற மாதிரியான ஒரு தாட்ஸ் அண்ட் எய்ம் நோக்கி நீங்க போயிட்டு இருக்கீங்க. பட் இப்போ சினிமாவில் ஒரு பயணம் பெருசா போயிட்டு இருக்கு. ஸோ ஃபியூச்சர்ல நீங்க எந்த மாதிரியான ஒரு ஆக்டரா உங்களை நிலைநிறுத்திக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்க? எல்லாருக்கும் ஒரு பெரிய ஆம்பிஷன் தாங்க. அடுத்த சூப்பர் ஸ்டாராக வந்து ஆகணும் தான் வந்து லைக் வந்து ஆம்பிஷன். அதே வந்து ஆம்பிஷன் தான் வந்து இருக்கு. ஒரு பெரிய ஒரு பெரிய வந்து ஆக்டராக வந்து ஆகணும் தான் வந்து ஆம்பிஷன் வந்து இருக்கு. அதே வந்து ஆம்பிஷன் தான். அதை நோக்கி தான் வந்து எனக்கு வந்து இருக்கு. சோ அதுக்காக நீங்க வந்து உங்களை எப்படி வந்து தயார்படுத்திட்டு இருக்கீங்க? ஆக்டிங் கோர்ஸ் நிறைய நான் வந்து பண்ணியிருக்கிறேன். இப்போ பாண்டிச்சேரியில் ஆதிசக்தின்னு இருக்கு, அங்கே பண்ணியிருக்கிறேன். அப்புறம் வந்து பாம்பேல நம்ம நசருதீன் ஷாவோட இன்ஸ்டிடியூட்டு, அங்கே வந்து ஆக்டிங் வந்து பண்ணியிருக்கிறேன். அதுதான் அதுக்கான முறையான வந்து பயிற்சி வந்து எடுத்திருக்கிறேன். ஓகே. ஸோ அதனால அது ப்ராப்பரான ஒரு பேஸ்மெண்ட்லாம் போட்டு தான் வந்திருக்கீங்க. ஸோ அப்படி இருக்கும்போது பட் நீங்க சொன்னீங்க இந்த ஒரு த்ரில்லர் சப்ஜெக்ட் அந்த நாள் வந்து ஆக்டிங்கான ஸ்கோப் அந்த அளவுக்கு இருக்காது அப்படின்னு சொல்லி. பட் அதை தாண்டி நீங்களும் ரைட்டரும் கூட ஏதாவது ஒரு பர்டிகுலர் சீன் உங்களோட ஆக்டிங் வந்து ரெஃப்ளெக்ட் பண்ற மாதிரி ஏதாவது ஒரு சீன் எழுதி நீங்க பண்ணிருக்கீங்களா? அந்த மாதிரி சீன் ஒன்று வந்து வச்சேன் நான், ஃபுல்லாக வந்து ஆக்டிங்கான சீனை. பட் அது அப்புறம் படத்தை நாங்கள் வந்து கட் பண்ணி பார்க்குறப்போ அது கொஞ்சம் அவே போகிற மாதிரி இருந்துச்சு. ஸோ நாங்கள் அதை வந்து எடுத்துட்டோம். ஆக்சுவலாக ஒரு 3 கேரக்டர் எனக்குள்ளே வரா மாதிரி நான் அதை வெளியே வந்து போர்ட்ரே பண்ணுற மாதிரி ஒன்று வந்து பண்ணோம். அதனால் வந்து கதைக்கு கொஞ்சம் we felt it was not apt for the story. அதனால நாங்கள் அதை வந்து ரிமூவ் பண்ணிட்டோம். ஓகே. அதே மாதிரி உங்களோட படங்கள்ல எல்லாம் வந்து நீங்க ஹீரோவா இருக்கிற மூவிஸ்லாம் மட்டும் ப்ரொடியூஸ் பண்ணணும்னு வந்து இருக்கீங்களா? இல்ல அடுத்தடுத்து எந்த ஹீரோவா இருந்தாலும் கதை நல்லா இருந்தா நான் ப்ரொடியூஸ் பண்ண ரெடியா இருக்கேங்கிற ஒரு தாட்ல இருக்கீங்களா? பெரும்பாலும் எனக்கான வந்து படங்களுக்கு தான் நான் பார்க்குறேன். நான் ஹீரோவா ஆக்ட் பண்ணுற படத்துக்கு தான் வந்து ப்ரொடியூஸ் பண்ண வந்து பார்க்குறேன். ஆனால் நல்ல கதை வந்தால் நான் பண்ண ஒரு பெரிய ஹீரோவோட பண்ணணுன்றதும் வந்து ஆசை தான் எனக்கு. அஜித் சாரோட எனக்கு ஒரு படம் பண்ணணுன்றது வந்து ஆசை தான். அஜித் சார் ஃபேனா நீங்க? அப்படிலாம் வந்து இல்லைங்க, நான் வந்து ஆக்சுவலா சூப்பர் ஸ்டார் ஃபேன். ஓகே. அவரை வச்சு நீங்க பண்ணிரலாமே. ஏவிஎம் அவருக்கும் பயங்கர நெருக்கம் இருக்கு. அப்படியே நீங்க பண்ணலாம். அவரு வந்து ஓகே சொன்னா வந்து பண்ணலாம். சூப்பர் ஸ்டார் பத்தி சொன்னபோது உங்களை குட்டி சூப்பர் ஸ்டார்னு ஒரு ரெகக்னிஷன் வந்து ஒரு இடத்துல கொடுத்தாங்க. அந்த குட்டி சூப்பர் ஸ்டார் ரெகக்னிஷன் வந்து நீங்க எடுத்துக்கிட்டீங்களா? அடுத்தடுத்து மூவிஸ்ல வந்து உங்களுக்கு அந்த டைட்டில் ஆப்டா இருக்கும்னு நீங்க நினைக்கிறீங்களா? ஆமாங்க, அது வந்து யூத் சூப்பர் ஸ்டார். நான் வந்து யூத் சூப்பர் ஸ்டார் திருப்பதியில வந்து பெருமாளா வந்து ஆக்ட் பண்ணியிருக்கேன் ஒரு படத்துல. அது வந்து டிவோஷனல் படம். அது பிரம்மாண்ட நாயகம்ன்றது வந்து படத்தோட வந்து பேரு. அது வந்து யூடியூப்ல வந்து இருக்கு. அந்த படத்தை வந்து திருப்பதி தேவஸ்தானம் போர்டு வந்து படத்தை வந்து பார்த்துட்டு எனக்கு வந்து யூத் சூப்பர் ஸ்டார் என்னோட பர்ஃபார்மன்ஸ் அப்ரிஷியேட் பண்ணி யூத் சூப்பர் ஸ்டார்ன்ற ஒரு டைட்டிலை வந்து கொடுத்தாங்க. ஸோ அதை நான் அந்த டைட்டிலை இந்த படத்தில் வந்து யூஸ் பண்ணல. ஆனால் அடுத்தடுத்த வந்து படத்தில் வந்து யூஸ் பண்ணலாம் தான் வந்து இருக்கேன் அந்த டைட்டில். முன்னாடியே வாழ்த்துக்கள் தெரிவிச்சுக்கிறோம் ஜெயா டிவி. ஓகே. ஸோ நீங்கள் ஒரு பக்கம் எல்லா கிராஃப்டோட இறங்குறீங்க சினிமாவில். ஒரு பக்கம் தயாரிப்பாளராகவும் இருக்கீங்க, எழுத்தாளராகவும் இருக்கீங்க, நீங்கள் நடிகராகவும் வந்து நடிச்சிட்டு இருக்கீங்க. ஸோ இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் கிராஃப்ட்ஸில் உங்களை வந்து முன்னிறுத்திக்கணும் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கிற உங்களோட பயணத்தில் யாருடைய கைடன்ஸ் உங்களுக்கு இருக்குது? லைக் யாரையாவது ஒரு சீனியர் யாராவது வீட்டில் இருக்கிறவங்களோ இல்லை சினிமாவில் நீங்கள் பார்த்து கற்றுக்கிற ஒரு ஆளோ இருப்பாங்கல்ல. ஸோ ப்ராப்பர் கைடன்ஸ் இவங்க கிட்டேருந்து நான் எடுத்துக்கிறேன், இதெல்லாம் இங்கே அப்ளை பண்ணிக்கிறேன் அப்படின்னா யாரும் உங்களை கைட்? எனக்கு அப்படின்னு பெரிய வந்து கைடன்ஸ்லாம் வந்து இல்லை. நம்மளுக்கு வந்து படம் தான் வந்து சினிமா தான் வந்து லைக் வந்து கைடன்ஸ். நம்ம வந்து பார்க்குற வந்து சினிமாக்கள்
அதுதான் வந்து கைடன்ஸு. அதுலேருந்து பார்த்து எனக்கு எப்போதுமே ஒரு நல்ல ஒரு கிராஃப்ட் பண்ணணுன்றது தான் வந்து ஆசை, நல்ல சினிமா பண்ணணுன்றது தான் வந்து ஆசை. அதுலேருந்து வர வந்து இன்ட்ரெஸ்ட் தான். நீங்கள் சொல்கிற மாதிரி கைடன்ஸுன்றது ஒன்றும் அந்த மாதிரி யாரும் செல்ஃப் லேர்ன் தான். செல்ஃப் லேர்ன்டு தான். எல்லாம் நம்ம வந்து பார்க்குற படங்கள் தான் நம்மளுக்கு வந்து கைடன்ஸ்னு சொல்லலாம். ஸோ ஆக்சுவலாக நீங்கள் வந்து சினிமாவில் வந்து ஆக்ட் பண்ண ரெடியாக இருக்கீங்க, ப்ரொடியூஸும் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கீங்க. அப்போ நிறைய பேர் கதைகள்லாம் எடுத்துகிட்டு வந்து நிறைய விஷயங்கள் வந்து உங்கள்கிட்ட சொல்லுவாங்க, நிறைய விஷயங்கள் மிஸ்கைடாகவும் ஆகும். ஸோ நீங்கள் எவ்வளோ கிளியராக இருக்கீங்க, என்னென்ன விஷயங்கள்லாம் வந்து ஃபாலோ பண்ணணும்னு இருக்கீங்க? நிறைய கதைகள் வந்து கேட்குறேன் நான். ஆனால் நான் கொஞ்சம் சூஸியாக தான் வந்திருக்கேன். இப்போ நம்ம அந்த நாள் மாதிரி ஒரு படம் பண்ணிவிட்டு லைக் இட்ஸ் a வெரி டிஃப்ரெண்ட் கான்செப்ட். நம்ம ஏதாவது பண்ணாலும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக பண்ணணுன்னு தான் வந்து பார்க்குறேன் நான். ஏதோ நம்ம 10ல் வந்து 11லாம் வந்து லைக் வந்து இல்லாமல் ஒரு டிஃப்ரெண்ட்டான வந்து லைக் வந்து ஸ்கிரிப்ட் இல்லை. நம்ம ஒரு வந்து லவ் ஸ்டோரி பண்ணால் கூட அதில் சம்திங் நியூவாக பண்ணணும். எனிதிங் நம்ம பண்ணாலும் அதில் நியூவாக பண்ணணுன்றது தான் என்னுடைய வந்து இது. ஸோ சின்ஸ் நீங்கள் சூப்பர் ஸ்டார் ஃபேன்னு வேற சொல்லிட்டீங்க, ஏவிஎம்மோட க்ளோஸ் அசோசியேட்னு வேற சொல்லிட்டீங்க. ஸோ அப்படி இருக்கும்போது சூப்பர் ஸ்டார் ஏவிஎம் படம் ஏதாவது ஒன்று ரீமேக் பண்ணி உங்களோட பேனரில் நீங்கள் நடிக்கணும்னு விருப்பப்பட்டா என்ன படம் சூஸ் பண்ணுவீங்க? சரி, வந்து முரட்டுக்காலை வந்து சொல்லலாம். ஓகே, முரட்டுக்காலை சூஸ் பண்ணி உங்களுக்கு ஈஸியாக வந்து என்ஓசிலாம் கிடச்சிரும். நீங்களே வந்து அழகா வந்து அவங்க ரைட்ஸ்லாம் ஏதாவது பக்காவாக வீட்டுக்கு வந்து கொடுத்துருவாங்க, நீங்களும் நடிச்சிடலாம் அந்த மாதிரி. பட் மீட் பண்ணியிருக்கீங்களா இன்னைக்காவது சூப்பர் ஸ்டார்? ஆக்சுவலாக சூப்பர் ஸ்டார் தான் நம்ம படத்தோட ஃபர்ஸ்ட் லுக்கை வந்து லான்ச் பண்ணார். ஓ ஸோ வாவ். அவரை மீட் பண்ணி அவர் வாஸ் வெரி நைஸ், வெரி ஹம்பிள் பர்சன். அவர் அவ்வளோ பெரிய சூப்பர் ஸ்டார். ஆனால் அந்த ஒரு வந்து தாட்டே வந்து இல்லை அவருக்கு. என்னை பார்த்த உடனே வந்து சொன்னார், அப்பா உண்மையிலுமே வந்து ஹீரோ மாதிரி வந்து இருக்கார்ப்பா அப்படின்னாரு. ஸோ அதெல்லாம் யாரும் வந்து சொல்ல மாட்டாங்க. ஒரு பெரிய அவ்வளோ பெரிய லைக் வந்து ஆக்டரு வேற ஒரு சக வந்து ஆக்டரை அவ்வளோ ஈஸியாக அவங்க வந்து ப்ரைஸ் பண்ண வந்து மாட்டாங்க. ஸோ அதுவும் நான் அப்கமிங் ஆக்டரு என்னை பார்த்துட்டு உண்மையிலேயுமே நீங்கள் ஹீரோ மாதிரி வந்து இருக்கீங்கன்னு வந்து சொன்னது வந்து ஒரு பெரிய ஒரு வந்து புத்துணர்ச்சி, மோட்டிவேஷன் தான். அந்த மாதிரி ஆள்லாம் வந்து பார்க்குறது ரொம்ப வந்து கஷ்டம் இனிமேட்டு நம்ம. அதே மாதிரியே இந்த நடிப்பு ஆசை, அந்த பேஷன் டுவர்ட்ஸ் ஆக்டிங் வந்து எப்போ வந்துச்சு, எப்போ வந்து உணர்ந்தீங்க, ஆஹா நான் சினிமாக்குள்ளே தான்ப்பா என்ட்ரி கொடுக்கணும், ஒரு ஆக்டராக தான் வந்து நான் என்னை எஸ்டாப்ளிஷ் பண்ணணுங்கிற ஒரு ஆசை எப்போ வந்துச்சு உங்களுக்கு? எனக்கு எப்போதுமே எனக்கு ஸ்கூல்லேருந்தே எனக்கு ஆக்ட் பண்ணணுன்றது வந்து இன்ட்ரெஸ்ட்டு. அப்புறம் அந்த டைம்லேருந்தே 11th 12th நிறைய அந்த ட்ராமாஸு, பிளேஸு அதிலலாம் வந்து ஆக்ட் பண்ணுவேன். நான் ரைட் ஃப்ரம் த ஸ்கூல் டேஸ்லேயே எனக்கு வந்து இன்ட்ரெஸ்ட் தான். ஆக்சுவலாக மேஜர் மோட்டிவேஷன் பார்த்தீங்கன்னா வந்து ரஜினி சார் படங்களை பார்த்ததுக்கு அப்புறம் தான் நம்மளும் வந்து ஒரு ஆக்டராக ஆகணுன்ற ஒரு வந்து மோட்டிவேஷன். அப்புறம் போக அது வந்து மாறிடுச்சு. நம்மளுடைய வந்து தாட் அது கம்ப்ளீட்டாக வந்து சேஞ்ச் ஆகிடுச்சு. ஆனால் ஃபஸ்ட்டு அந்த சீட் ஆஃப் இன்ஸ்பிரேஷன்னா வந்து ரஜினி சார் தான். அவரை பார்த்து தான் நம்ம வந்து ஆக்டர் ஆகணும். அதே மாதிரி இப்போ சினிமா பேக்ரவுண்ட் இருக்கிறவங்க கூட நம்ம நிறைய பேர் பார்த்துருக்கோம். ஃபர்ஸ்ட் வந்து சினிமாவில் என்ட்ரி கொடுக்குறாங்கன்னா நிறைய பேர்கிட்ட வந்து அசிஸ்டன்ட் டைரக்டராக ஒர்க் பண்ணுவாங்க, அந்த கிராஃப்ட்டை வந்து கற்றுக்கணும்னு சொல்லிட்டு முறைப்படியே நிறைய விஷயங்கள் பண்ணிட்டு அதுக்கப்புறமா ஆஃப்டர் ஃபியூ இயர்ஸ் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் தான் அவங்களை எஸ்டாப்ளிஷ் பண்ணணும்னு பார்ப்பாங்க. நீங்கள் எந்த மாதிரி வந்து விஷயத்தை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணணும்னு ஆசைப்பட்டீங்க? லைக் ஸ்டார்டிங்கே வந்து ஃபர்ஸ்டே வந்து நான் வந்து ஆக்டராக டைரக்டராக தான் வரணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்களா, இல்லை ஆக்டர் ப்ரொடியூசராக தான் வரணும்னு ஆசைப்பட்டீங்களா, இல்லை நிறைய பேர்கிட்ட ஒர்க் பண்ணிட்டு வரணும்னு இருந்தீங்களா? ஃபஸ்ட்டு வந்து ஸ்டார்டிங்லேயே ஒரு ஆக்டராக போகணுன்னு தான் என்னோட வந்து ஆம்பிஷன். அதை நோக்கி தான் நான் லைக் வந்து ட்ராவல் பண்ணிட்டு இருந்தேன். ஸோ பெரும்பாலும் வந்து ஒர்க் பண்ணல, யார்கிட்டையும் நான் வந்து ஒர்க் பண்ணலை. ஆக்சுவலாக நான் வந்து சொன்ன மாதிரி நம்ம வந்து பார்க்குற வந்து படங்கள் தான் என்னுடைய வந்து டீச்சர்னு வந்து சொல்லலாம். நிறைய படங்களை பார்த்துட்டு தான் இந்த மாதிரி படங்கள்லாம் நம்ம பண்ணணுன்றது. ஸோ நிறைய படங்கள் வந்து பார்ப்பீங்கன்னு சொன்னீங்க. ஸோ உங்களுக்கு வந்து நிறைய ஃபேவரட் லிஸ்ட் ஆஃப் டேரக்டர்ஸ்லாம் இருப்பாங்க, கண்டிப்பாக இவங்களோட படத்தில் நான் நடிக்கணும்னு ஒரு ஆசை இருக்கும்ல. ஸோ அந்த மாதிரி டிஃப்ரெண்ட் டேரக்டர்ஸோட படங்கள் எல்லாம் வந்து ஆடிஷன் போயிருக்கீங்களா? ஆடிஷன் நான் ஆக்சுவலாக வந்து மிஸ்கின் சாரோட ஒரு படம் பண்ண வேண்டியது, அது அப்புறம் அந்த படம் வந்து பண்ணல. ஸோ இங்கே தமிழ் சினிமாவில் ஒரு பெரிய பொட்டென்ஷியல் இன்றைக்கி நான் பார்க்குறேன்னா அது மிஸ்கின் சார்னு வந்து சொல்லுவேன். அவர் ஆசைப்பட்ட ஒரு டைரக்டருக்கு இவரோட படம் பண்ணோன்னா வந்து மிஸ்கினோட எனக்கு படம் பண்ணோன்னு வந்து ஆசைப்பட்டேன். மற்றபடி இவங்களோட படம் பண்ணணுன்றது எனக்கு அல்டிமேட்லி வந்து கதை தாங்க. கதை நல்லா இருந்தால் தான் படம் லைக் வந்து பார்ப்பாங்க. அது எவ்வளோ பெரிய ஆளாக வந்து இருந்தாலும் வந்து கதை தான் வந்து முக்கியம்.
ஓகே. ஆனால் நீங்கள் ஆசைப்பட்ட டைரக்டர்னா மிஸ்கின் மட்டும்தான் சொல்லலாம். பட் இருந்தாலும் பரவாயில்ல, நம்ம சூப்பர் ஸ்டார், நீங்க ரசிச்ச சூப்பர் ஸ்டாரே வந்து உங்களை பார்த்து ஹீரோ மாதிரி இருக்காரு அப்படின்ற ஒரு வேர்டு கொடுத்துட்டாரு. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு வந்து யூத் சூப்பர் ஸ்டார்ன்ற ஒரு பட்டமும் வெளியிலேருந்து வந்திருக்கு. ஸோ தொடர்ந்து உங்களுடைய அடுத்தடுத்த படங்களும் நீங்க யூத் சூப்பர் ஸ்டார் தான்ப்பா அப்படின்னு ஃபேன்ஸ் ஏத்துக்கிற மாதிரி அமையணும் அப்படின்னு சொல்லிட்டு ஜெயா டிவி டீம் சார்பாக வாழ்த்துக்கள் தெரிவிச்சுக்கிறோம். தேங்க்யூ ஸோ மச். நன்றிங்க Thank you. நன்றிங்க Thank you, நன்றி thank you. மிக Thank நன்றி. you.